Welcome to Developer's Life. I am Sena. இன்னைக்கு நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப் இன்ஸ்டாலேஷனை பற்றி பார்க்கலாம். பவர் பிஐ செஷனோட பார்ட் 3 இந்த வீடியோ. நீங்கள் பார்ட் 1 and 2 பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். பவர் பிஐ டெஸ்க்டாப் இன்ஸ்டாலேஷன் 2 டைப்பில் நீங்கள் பண்ணலாம். உங்கள்கிட்ட விண்டோஸ் ஓஎஸ் இருந்துச்சுன்னா உங்கள் லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பில் இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும், ஆப் ஸ்டோரில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்குதுல்ல, அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லை நான் அதெல்லாம் வேணாம், டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செகண்ட் மெத்தட் வந்து டைரெக்டாக போய் இப்போ மைக்ரோசாஃப்ட் சைட்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், இதை வந்து காசுலாம் கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா செகண்ட் ஆப்ஷன் போங்க. நீங்கள் டைரெக்டாக போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ஈஸி. இது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லை, உங்களுக்கே அது வந்து புரியும். நீங்கள் ஒன்ஸ் மைக்ரோசாஃப்ட் சைட்டுக்கு போனோன்னே உங்களோட OS 64 பிட்னா அதுக்கு தகுந்தாப்புன இதை டவுன்லோட் பண்ணணும், 32னா அதுக்கு தகுந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் நம்ம வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்க்க போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப் ஓவர்வியூ பார்ட் 4 செஷன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then, thank you, bye bye.